என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு உங்க மேல எவ்ளோ ஆத்திரப்படணும்? எதுக்கு உங்க மேல எப்படி கெட்ட வார்த்தை பாய்க்கணும்? இந்த மாரி சொல்லி ஏன் உங்கள எமோஷனலா பாதிக்கணும்? இது உங்கனால இல்லங்க. இல்ல நீங்க காரணம் இல்ல. வாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெர்சனலா எடுத்துக்காதீங்க. மனசுல பெர்சனலா ஃபீல் பண்ணும். உங்கள தாக்குற மாரி இருக்கும். ஆனா அது உண்மை இல்ல. அவங்க கடந்து வந்த பாதையில, அவங்க பார்த்து வந்த பாதையில, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ, அவங்களுக்கு என்ன வருதோ, அவங்க சால்வ் பண்ணாத ஆத்திரம், சால்வ் பண்ணாத கவலைகள், துரோகங்கள், இதோட வெளிப்பாடு தான் வந்து அவங்களோட ஆக்ஷன். நீங்க இத பெர்சனலா எடுத்துக்காதீங்க. 2வது காரணம், உங்கள ட்ரிகர் பண்ணணும். உங்கள ஆத்திரமாக்கணும். நீங்க ஆத்திரமாயிட்டீங்கன்னா, நீங்க கண்ட்ரோல் விட்டுருவீங்க. நீங்க கண்ட்ரோல் விட்டுட்டோனே, நீங்க வார்த்தைய பாய்ப்பீங்க. நீங்க ஆத்திரமா இருப்பீங்க. நீங்க அழுவீங்க. நீங்க கவலையா இருப்பீங்க. அதுல அவங்களுக்கு தேய்ச்ச மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப கவலையான விஷயங்க. ஆனா அதாங்க உண்மை. அவங்க பழக்கவழக்கம், அவங்க பிஹேவியர், அவங்க கேரக்டர காமிக்குது. உங்களோட கேரக்டர் இல்ல. அவங்க வளர்ப்பு சரியில்ல. அவங்க கடந்து வந்த பாதை சரியில்ல. இத நீங்க பெர்சனலா எடுத்துக்காதீங்க. இது உங்க தப்பு இல்ல. பார்த்து புரிஞ்சுக்கிங்க. அவங்க எப்ப வந்து உங்கள கீழ்த்தனமா நடத்துறாங்களோ, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்காக இல்ல. இது உங்கள சம்மந்தப்பட்டது இல்ல. அவங்க வளர்ப்பு சரியில்லன்னு. முக்கியமா இப்ப நீங்க உங்கள்ட்ட கேட்டுக்கணும். இதே மாரி உங்கள நடத்தும்போது, உங்கள கீழ்த்தனமா நடத்தும்போது, உங்கள ட்ரிகர் பண்ணும்போது, இதே கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே தாண்டி வந்துகிட்டு இருக்கீங்க. இதே அனுபவிக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இந்த நபர் உங்க வாழ்க்கையில இருக்கணுமா? நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க வாக் அவே பண்ணலாம். இது உங்க வாழ்க்கைங்க. எல்லாத்துக்கும் உங்க மனசுல இடம் குடுக்காதீங்க. சில நேரத்துல உங்கள யாரு ட்ரிகர் பண்றாங்களோ, உங்கள யாரு ஹர்ட் பண்றாங்களோ, அவங்களும் கடந்து வந்த பாதையில வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டத்த தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை வரும்போது, ஆர்கியூமென்ட் வரும்போது, நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருவீங்க. அந்த பயத்துல அவங்க உங்கள மொத ஹர்ட் பண்ணிருவாங்க. அவங்க உங்கள மொத ட்ரிகர் பண்ணுவாங்க. இத ரைட்டுன்னு சொல்லங்க. இது ஏன் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன்னா, இத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க முடிவு பண்ணலாங்க. அவங்க கூட இருந்து, அவங்க பாதையில அவங்கள ஹீல் பண்ண போறீங்களா? அவங்கள குணப்படுத்த போறீங்களா? இது சுலபமான விஷயம் இல்லங்க. நீங்க யோசிச்சு நீங்க முடிவு பண்ணணும். 5 வருஷம் எடுக்கலாம். 10 வருஷம் இருக்கலாம். இது உங்க வாழ்க்கை. அவங்க உங்களுக்கு முக்கியம்னா, அவங்க மாறிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா ஏன்னா முக்கியமாங்க, நீங்க மனசார நீங்க சேஃபா ஃபீல் பண்ணணும். டெய்லி சண்டை, டெய்லி போராட்டம், நிம்மதியே இல்லன்னா, ஆனா அதையும் தாண்டி இத கடந்து போறீங்கன்னா, இத மாத்திருவீங்க. இத குணப்படுத்திருவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, நீங்க முடிவு பண்ணி நீங்க செயல்படுங்க. அடுத்த தடவ யாராச்சும் உங்களுக்கு மண்டைக்கு மணி அடிச்சா, ஸ்டாப் பண்ணுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. உங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்ல. It is never your issue. It never was. Peace.